வணக்கம் மக்களே, வெல்கம் டு புல் கேமிங் மற்றும் கோதை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம இன்றைக்கி நம்மளுக்குன்னு ஒரு தனி வீடும், அப்புறம் நீங்கள் நிறைய கூட்டம்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மைன்கிராஃப்ட் வீடியோ பார்க்குறவங்க, நான் எப்பயும் நிறைய கூட்டம் தான் பார்ப்பேன் மைன்கிராஃப்ட் வீடியோனாலே. ஆனால் நிறைய கூட்டம் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அவங்க வீடியோ வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நிறைய கூட்டம் நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு பெட்டா அது நம்மளுக்கு எதுவுமே பண்ணாது. எத்தனை கிலோ இருக்குமா? இப்போ நம்ம பெட்ராக் ஜாவாவில் தான் நான் வந்திருக்கேன். சன்னை ஒத்து பார்த்தாலே தெரியும் ஜாவாவா பெட்ராக்கான்னு. அப்படி சொல்ல முடியாது. சிலவங்க ரொம்ப குண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய கஷ்டமாக தெரியாது. ஆனால் நம்ம கஷ்டமாக இருக்குன்னா சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடு கட்டிடலாம். சேஃப்டிக்காக நான் ஃபஸ்ட்டு பெட்ராக்கில் கட்டலான்னு தான் நினச்சேன். ஆனால் பெட்ராக்கில் கட்டினா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஏண்டா நல்லதாக என்ன நடக்கும்னு கேட்டால், அதில் தாங்க பிரச்சனையே இருக்குது. என்னடா பிரச்சனை, வந்ததுலேருந்தே ஓவராக பேசியிருக்கேன்னு கேட்பீங்க. அப்படி தான் தோணும், நான் அப்படி தான் பேசுவேன். சாரி. பெட்ராக்கில் கட்டினா கண்ணே தெரியாது. அதனால தான் நான் வுட்டில் செய்யலான்னு இருக்கேன். அதுக்காக இந்த வுட்டு நினச்சிக்காதீங்க. இந்த வுட்டை மெயின் பண்ணால் ஒரு பிளாக் தான், இதுதான் பிளான்ஸு. இதை வச்சு கட்டலான்னு இருக்கேன். கட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓவராக பேசாமலே இருக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வர பாப்பா இப்படி தான் அங்கங்கே போய்க்கும். ஒரு மாதிரி பார்த்துடாதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு பார்க்காதீங்க, அது எங்கள் அம்மா சீரியல் பார்க்குறாங்க. என்னடா வீடு கட்டுறேன்னு இதெல்லாம் எடுத்துருக்குன்னு கேட்காதீங்க, ஏதோ சேஃப்டிக்காக தான் எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம என்சாண்ட் பவர் தானே சொல்கிறது கொடுத்துருவோம். அப்படின்னா நம்மளை அவங்க அடித்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அடிபடும். அதனால தான் நான் தானஸ் எடுத்துக்கிறேன். பவ்வையும் எடுத்துப்போம். பவுக்கு இன்ஃபினிட்டி போட்டுருவோம். பசிக்குது மனோலா, பசிக்குது, தோசை ஊற்றி தர. சரிம்மா, 4ஆம் தேதி கொஞ்ச நாள் கழிச்சு ஓசி தரேன். 4ஆம் தேதி தரேன் ஸ்கூலு. சரி, அது தெரியுமே, நான் தான் அன்றைக்கி சொன்னேனே. ஆனால் க்ரியேட்டிவ் தான் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள்
நீங்கள் மெயின் கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் சொல்கிறேன். இன்னும் நான் இதுக்கெல்லாம் ஆங்கிலத்துக்கு போட்டு ஆங்கிலத்துக்கு நிறையவே பண்ணேன். எல்லாத்துக்கும் தானும் சேர்த்துட்டு இன்ஃபினிட்டி வாங்கிக்கிறேன் புக்கு. ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ புக்குக்கு புக்குன்னு போடுறேன். இல்லை கரெக்டாக போடுறேன் வேறு சொல்லிக்கிறேன். கிறுக்கு மாதிரி வந்துருச்சு. தோனஸ் 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 இங்கே தோனஸ் காணா. தோனஸ் தோனஸ் சரி தோனஸ் தோனஸ் இந்த தோனஸ் தோனஸ் 1 2 3 வரைக்கும் தான் இருக்கும் போல தோனஸ். ஒன்று 2 3 4 5 3 4 தானே சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு இன்ஃபினிட்டி வேணும். எனக்கு தெரிஞ்சு இன்ஃபினிட்டி லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வீடியோவே நம்ம மைண்ட் கிராஃப்டில் போடுறது. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இதில் விளாண்டுருப்பேன். நான் என்ற போர்ட்டலுக்கெல்லாம் போயிருக்க மாட்டேன். எந்த போர்ட்டல்லையும் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டேன். சாரி. இன்ஃபினிட்டி வந்துருச்சுல. இப்போ நம்மளுக்கு ஆன்வெல் தான் தேவை. இதுதான் ஆன்வெல். ஆன்வெல்லை தொட்டு இன்ஃபினிட்டியை தூக்கி தான்னா வெளியில் வச்சுருக்கேன். அது ஏன்னா இன்ஃபினிட்டி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வேறு எதுக்காச்சும் இன்ஃபினிட்டி இருக்கிற மாதிரி கொடுத்துட்டேன்னா இன்ஃபினிட்டி அப்படி ஆகிடுச்சு. ஓகே கரெக்டாக இருக்குது. விட்டு பார்க்கலாம் இன்ஃபினிட்டியை. ஒரு வச்சா யாரை விடணும். இப்போ ஒரு கலராக வந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பின்னு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல ஏறும். நான் இப்போ இன்வெர்ட்ரி வச்சுக்கிறேன்ல, அதுக்கு மேலே ஏறும். ஆனால் இந்த இடம் நம்ம சர்வைவல் மோடில் இருந்தால் மட்டும்தான் வரும். ஓகே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஓகே, இதுக்காக தான் நான் லேடர் எடுத்தேன், ஹைட்டாக கற்றுறேன். நரி கூட்டம்லாம் போடுற மாதிரி டக்குன்னெலாம் முடியாது, 20 நிமிஷம் அந்த மாதிரிலாம் ரொம்ப நேரம் ஆகும். இப்போ அப்பப்போ வீடியோ விட்டு விட்டு போயிடுவேன். ஏன்டா விட்டு போகிறேன்னு கேட்பேன். எங்கள் அம்மா அவ்வளோ நேரம் விளையாட விட மாட்டாங்க, அதனால தான். சாரி, ஏன் சாரி சொல்கிறேன்னா, கேட்பேன்னு சொல்லிட்டேன், கேட்பீங்கன்னு சொல்ல. ஏண்டா நீ நரி கூட்டம் மாதிரி ஃபுல்லாக ஏதாச்சும் மோடெல்லாம் போட்டு விளையாட வேண்டியதானே கேட்பீங்க. மோடெல்லாம் போட்டு ஒரு ஆப் வச்சுருக்கேன், டிஸ்கார்டெல்லாம் இல்லை, ஒரு ஆப் வச்சுருக்கேன், அது நல்லாவே இருக்குது மோடு. அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டால் நீங்கள் சீன்றுவீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும், அதனால தான் நான் எடுத்து போடல. எக்ஸாம்பி என்னடா இந்த இன்ஃபினிட்டி போ இருக்குடா, ஏய் ஓடாதரா, வாங்க. சாமிக்கு 2 அடின்னு நினைக்கிறேன், இன்ஃபினிட்டியில் சொன்ன மாதிரியே 2 அடி தான். இதான் அந்த எக்ஸ்பி, இந்த ஆரோ விட்டு காமிக்கிறேன். இங்கே தான் என்கிட்ட வரானா, அவன் வந்து நமக்குள்ளே பூந்துப்பான். ஓகே, அந்த சாமி வந்து நம்மளை மட்டும் அடிப்பாங்க, வேறு யாருமே அடிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆர்மரை போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து மைன்கிராஃப்ட் பேட்டா அந்த வருஷம் தான் டவுன்லோட் பண்ணேன். இதில் லேக் வேறு ஆகுது அப்பப்போ, அதான் பிரச்சனையே. இங்கேயே 2 பிளாக் 4 பிளாக் போட்டிருக்கேன்னா அங்கே தான் டோர் பண்ணணும். ஏன்டா ஒரே இதிலே போட்டு கொண்டிருந்தேன்னா எனக்கு 2 டோர் போட்டால் தான் பிடிக்கும். ஸோ நம்ம 2 டோர் போட்டுக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் விளையாடுனாலும் விளையாண்டுக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது இது போட்டுக்கோங்க, கிரியேட்டிவ் போடுறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். கிரியேட் ஏன் சொல்கிறேன்னா, கிரியேட் பண்ணால் நம்ம டக்குன்னு எல்லாருமே எடுத்துக்கிட்டு நீங்கள் எடுத்து சர்வைவல் போயிட்டீங்கன்னா ஓகே தான். கிரியேட்டிவில் தான் டக்குன்னு பில்ட்டெல்லாம் பண்ண முடியும். நரி கூட்டம்லாம் சேலஞ்ச் எடுத்து பண்ணுவார், நம்மளுக்கு அதெல்லாம் ஒத்து போகாது. ஸோ தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம இது வீடு கட்டுறது மற்றும் உல்ஃபு படை, அடுத்து ஒரு குதிரையை ஓட்டுறதுக்காக வச்சுக்கலாம். குதிரையை நம்ம வச்சுட்டோம்னா அது மேலே ஏறிக்க முடியும். எப்படி ஓட்டுறதுன்னா நான் சொல்லித்தரேன். நானே இன்றைக்கி தான் கற்றுக்கிட்டேன், அது யூடியூப்லலாம் பார்க்கல, நானாகவே சும்மா என்னென்னமோ கொடுத்தேன், வந்துருச்சு, நான் வச்சுக்கிட்டேன். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு நான் பேசாமலே இருக்கேன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வீடியோன்றேன் பாருங்கள், இந்த வீடை மொத்தமாக கட்டி முடித்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இந்த
அப்படின்னா லார்ஜ் சைஸ்க்கு மாறிடும். எடுத்துக்கிட்டு இது சும்மா அழகுக்காக தான் அந்த புக் ஷெல்ஃப்லாம். என் வீடு அழகா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இதான் நம்ம வீடு. பசங்களுக்கு மேக்கப் போட்டதே இல்லை, அதனால எப்படி பண்றதுன்னு தெரியல. நான் அவளுக்கு போய் காட்டுறேன். இமேஜின் பண்றதுக்கும் கண்ணால பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏய், நீ எனக்கு மாடலா இருக்கணும். அசையாம இரு. ஹலோ வெல்கம். மூடு ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே இருங்க. 1 2 3 அப்படிதான். பிரமாதம். மாடல்ஸ்ல ரொம்ப சூப்பரா பண்றீங்க. இங்க பாருங்க. சரிங்க, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஸ்மைல் ப்ளீஸ். அடுத்த பாஸ் 1 2 3. இங்க பாருங்க, நல்லா வந்திருக்கு. சூப்பர். அப்படிதான். பிரமாதம். ஓகே, திஸ் இஸ் ஆர் வீடு. ஒரு கிராஃப்டிங் டேபிள், ஒரு ஆன்வில், அடுத்து ஒரு என்சாண்டிங் புக்கு, சூப்பரா எடுக்கிறேன். என்சாண்டிங் டேபிள், அடுத்து ஒரு லார்ஜ் செஸ்ட்டு, அடுத்து ஒரு புக் ஷெல்ஃப் வச்சுருக்கோம். அதெல்லாம் முடிக்கலாம். அடுத்து ஒரு மாடி. இங்கேருந்து வியூ செம்மையாக கிடைக்கும் பாருங்களேன். அப்படியே மேலே பார்த்தோம்னா பனி. ஓகே எஸ், நீ இப்போ நான் பாய் சொல்கிறேன்னா. அடுத்தது மைன்கிராஃப்ட் பார்ட் 2ல் பார்ப்போம். பாய்.